ஏனன்பா நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் அப்ளிகேஷனை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறதில்ல. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணாமல் பயன்படுத்தாமல் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து புதஞ்சிருக்கு. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அதிகமான ஃபீச்சர்ஸை வந்து நம்ம எளிமையாக பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். அதுக்கு ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா லட்சத்துக்கும் அதிகமான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்களுடைய வேலை ரொம்ப எளிமையாக்கப்படுது. ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணாமல் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சரை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துறது, ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ இந்த வீடியோ மூலியமாக உங்கள் ஃபோன் சாம்சங் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபோன் சாம்சங் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 7.0, அதாவது ஆண்ட்ராய்ட் நகட். இந்த ஃபீச்சரை பயன்படுத்தி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் அதிகமான பேஜை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதே நேரத்தில் அந்த பேஜெலாம் எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்கள் ஃபோனில் வந்து அதிகப்படியான அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் எங்கே போய் செட்டில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட ஆப் ட்ராயரில் வந்து செட்டில் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து செட்டில் ஆகும்போது அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இல்லாமல் உங்களுக்கு வந்து அங்கிட்டு இங்கிட்டு எல்லாமே மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அதுக்குன்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சரை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்க்கக்கூடிய ஃபீச்சர் என்ன ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதிகப்படியான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக எங்கே போய் செட்டில் ஆகுது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆப் ட்ராயரில் செட்டில் ஆயிருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். பற்றி தான் ஆப் ட்ராயர். இந்த ஆப் ட்ராயரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எத்தனை அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டராக இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு குறைவாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் என்னோட அப்ளிகேஷன் வந்து இப்போ செட் ஆயிருக்கு. இது வந்து கஸ்டம் ஆர்டரில் நம்ம செட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டம் ஆர்டரில் எல்லாம் மாறிடுச்சு. அதாவது ஆல்ஃபபெட்டிக் இல்லாமல் கஸ்டம் ஆர்டரில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனை எங்கே வேணாலும் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ அருமையான ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, க்ளீனப் பேஜஸ். இந்த ஃபீச்சர் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆப் ட்ராயரில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் பல இடங்களில் வந்து செட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கும்போது க்ளீனப் பேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலமா உங்களால் அந்த கேப்பான உள்ள எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா அப்ளிகேஷனும் ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து க்ளீனப் பேஜஸ். இந்த க்ளீனப் பேஜஸ் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆப் ட்ராயரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லா அப்ளிகேஷனும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களில் போயிட்டு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல போய் நீங்கள் உட்காந்துக்கணும். ஸோ இப்படி உட்கார்றதுனால அதிகப்படியான பேஜை வந்து உங்களோட ஆப் ட்ராயரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இந்த பேஜெலாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணி எல்லா அப்ளிகேஷனையும் ஒரே இடத்துல செட் பண்ணக்கூடிய ஒரு வசதி எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் வந்து ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் க்ளீனப் பேஜஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் டேப் பண்ணுறது மூலமா எல்லா பேஜும் க்ளீன் பண்ணி ஒரு 2 பேஜ் 3 பேஜில் அந்த அப்ளிகேஷனை வந்து அருமையாக செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எப்படி அருமையாக செட் பண்ணி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். மற்ற பேஜெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அருமையான ஃபீச்சர் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள்.
அடுத்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்க்கக்கூடிய ஃபீச்சர் எதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீன்லையும் ஆப் ட்ராயர்லையும் நம்மளுடைய அப்ளிகேஷனை எப்படி நம்ம வரிசைப்படுத்துறது. ஸோ அதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹோம் ஸ்க்ரீன்லேயும் ஆப் ட்ராயர்லையும் உங்களோட அப்ளிகேஷனை வந்து எப்படி வரிசைப்படுத்துறது, எத்தனை வரிசைகளாக நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் ஆப் ட்ராயருக்குள்ளே போங்க. போய்ட்டு டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ்னு டேப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 5x5, 4x5, 4x4 இந்த மூணுமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து எத்தனை வரிசையாக நம்ம செட் பண்ணலாம், 4 செட் பண்ணலாமா, 5 செட் பண்ணலாமா அப்படிங்கிறத தான் இந்த குறிக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி என்னோடய ஃபோனில் வந்து 5x5, அதாவது கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா 5 அப்ளிகேஷன் நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செங்குத்து வடிவத்தில் பார்த்தீங்கன்னா 5 அப்ளிகேஷன் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து 4x5 செட் பண்ணிக்கலாம். 4x5ங்கும் போது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை வந்து கீழே பார்த்தீங்கன்னா 4 இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4x4 அப்படிங்கும் போது கீழே பாட்டமில் ஒரு 4 அப்ளிகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே நேரத்தில் செங்குத்து வடிவத்தில் 4 அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் அதை மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து 4 அப்ளிகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செங்குத்து வடிவத்தில் ஒரு 4 அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆப் ட்ராயர்லேயே நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். மறுபடியும் உங்களுக்கு 3 டாட்குள்ளே போங்க. போய்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போய்ட்டு ஆப் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 5x5, 4x5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து 5x5 இருக்குது. நான் வந்து 4x4 மாற்ற போகிறேன், 4x5 மாற்ற போகிறேன். அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து 4x5, அதாவது கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். செங்குத்து வடிவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது நீங்கள் அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம் அதிகமான கேப் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேஜ் அதிகமாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அருமையான ஃபியூச்சர் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.